அலிகே வணக்கம் உங்கள் அலிகே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிராணி தான் விளையாட போகிறோம். எப்போவுமே விளையாடுற கிராணி தான். ஸோ நீ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் போய் பார்க்கும்போது பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஒரு வேளை நீங்கள் லைக் பண்ணலைன்னா உங்கள் மேலே கருப்பாம்பூச்சி வந்து விழுந்துடும். ஓகேவா? கூட சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? இல்லாட்டி உங்கள் மேலே கருப்பாம்பூச்சி விழுந்துருங்க. எனக்கு தெரியாதுங்க, என் வாய் வேறு கருநாய்க்கு. அப்புறம் எது ஆனாலும் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்து வாஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ கிராணி வந்து நம்ம இப்போ வர வைக்க போகிறோம். ஸோ அதை நான் தட்டி விட்டேன். இப்போ நான் அதை கீழே போடுறேன். கிராணி எப்படி வர வைக்கிறதுனா, ஃபஸ்ட்டு இந்த வேஸை வந்து நல்லா வாஸை வந்து நல்லா போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தானே கிராணி வரும். இது மெத்தடு கிடையாது. இந்த வந்து கிராணி வரதுக்காண்டி நான் இப்போ வந்து வாஸை போட்டுட்ருக்கேன். கிராணியவே ஆளை காணமே. கிராணி இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ கிராணி வந்தோடனே நம்ம மேலே போகிற பட்டன், அதாவது கீழே போகிற பட்டன், மேலே போகிற பட்டன், கீழே பட்டன், மேலே பட்டன், கீழே பட்டன், மேலே பட்டன், அந்த பட்டனை வந்து கொடுத்துட்டே இருக்கணும். வாட், நீங்கள் நல்லா தானங்க பண்ணேன். அது டேர்ன் ஆச்சு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட் ஆகிட்டோம். ஆனால் இந்த தடவை பாருங்கள், சூப்பராக பண்ணிடுவேன். என்னை நம்புங்க. கரெக்டாக இப்போ வந்து இந்த மேலே போகிற பட்டன், கீழே போகிற பட்டன், மேலே போகிற பட்டன், கீழே போகிற பட்டன், அந்த பட்டன் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இது வரும், கிராணி வந்து பக் ஆயிரும். ஸோ எப்படின்னா இப்போ கிராணி கரெக்டாக வரும்போது இங்கடா இந்த பட்டன் மேலே போகிற பட்டன், கீழே பட்டன், மேலே போகிற பட்டன், கீழே பட்டன், மேலே போகிற பட்டன், இந்த பட்டனை வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேவா? அதுவும் ஸ்பீடாக. ஸோ நான் வேறு சவுண்டு வைக்காமல் விளாண்டுருக்கேன். ஸோ எனக்கு தெரியாது கிராணி வந்தாலும் இந்த சத்தம் வரும். இன்றைக்கி நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு எஸ்கேப் வந்து பண்ணியே தான் ஆகணும். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு பிரோஜனம் இருக்கும். கிராணி வந்துருச்சு. ஸோ இந்த பட்டன் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கீழே போகிற பட்டன், மேலே போகிற பட்டன், கீழே போகிற பட்டன், மேலே போகிற பட்டன், கீழே போகிற பட்டன், மேலே போகிற பட்டன். இதை வந்து நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிராணி வந்து பக் ஆயிரும். ஸோ இதை நான் இன்னும் பண்ணிகிட்டே இருக்கேன். கிராணி இன்னும் டேர்ன் பண்ணல. எஸ், இப்போ வந்து கிராணி பக் ஆகிடுச்சு. பாய் கிராணி. கிராணியால் வர முடியாது, நம்மளை அடிக்கவும் முடியாது. நான் கிட்டையும் போகிறேன், பார்த்துக்கோங்க. பல்லே விளக்காது போலாது. ஓகே, நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ரூமில் நம்மளுக்கு எதுவுமே பிரோஜனமாக இல்லை. ஓ, பாத்ரூம்லேருந்து தான் கிராணி வந்திருக்கா? ஓகே. இப்போ வந்து வாங்க போய் எல்லா இடத்தையும் நம்ம தேட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு கார் பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லது தான் கார் பேட்ரி கொடுத்தது. ஓகே, நான் போய் மித்த இடத்துலாம் போய் தேடுறேன். சரி இருங்க, ஆஞ்சலினா இருக்க இடத்த வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிடலாம். ஸோ வந்து காய்ஸ், புதுசாக கிராணி கேம் விளாட்றீங்க என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து இந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒன்று இருக்கும். அதை இப்படி தள்ளி விட்டு நம்ம இதை ஆன் பண்ணிட்டோன்னா இந்த ஒரு புக் ஷெல்ஃப் வந்து மூவ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து இங்கே ஒரு மேபி ஐ கேன் புட் சம்திங் ஹியர் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நம்ம போய் புக்கை தான் வந்து வைக்கணும். ஓகே, நம்மளுக்கு இப்போ கட்டிங் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லதான். நான் போய் ஃபஸ்ட்டு கீழே கட் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். கீழே கட் பண்ணிட்டு அப்புறம் வந்து மேலே போகலாம். நம்ம இன்றைக்கி செவர் எஸ்கேப் வந்து பண்ணியே தான் ஆகணும். அதான் ஒரு கட்டாயம், இல்லாட்டி அவ்வளோதான். கீழே ஒரு கேஸோலின் பார்த்தேன் நான். இப்போ வந்து நம்ம இதை வேலை போட்டு வந்துடலாம். நம்மளுக்கு ஹேமர் கிடச்சிச்சின்னா 2 வேலையாக இருக்கும். அதை போய் எடுத்துகிட்டு வரணும், இதை போய் எடுத்துகிட்டு வரணும், ரொம்ப வேலையாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து நான் இதை இந்த இடத்துல போடுறேன். நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இதுங்க எதுவுமே இல்லை. நம்ம அப்படியே குச்சிடலாம். வாங்க இப்போ மித்த இடத்தெல்லாம் போய் தேடிட்டு வரலாம். புக்கை காணோமே. சரி, புக்கு எப்போவுமே கொடுத்துருவாங்க. இன்றைக்கி தான் இப்போ கொஞ்சம் லேட் ஆகுது இப்போ உங்கள் தரத்துக்கு இப்போலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுங்க. நம்ம வந்து கிராணி இல்லை, அந்த தைரியத்தில் வந்து நம்ம விளாண்டுட்ருக்கோம். கிராணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக பயந்துட்டு போனாங்க. ஓகே, வீல் கிராங்க் கொடுத்துருக்காங்க. இது ஆஞ்சலினா எஸ்கேப் சூப்பராக உதவும். நல்லா உதவுன்னு சொல்ல வரேன். அதாவது ஓகேவா? இப்போ வந்து இதை அப்படியே கீழே போட்டுடலாம். நம்ம அப்படியே தேடலாம். நீங்கள் வந்து இவ்வளோ என் கூட வந்து இந்த வீடியோ ட்ராவல் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் நிறையா பேர் பார்க்குறீங்க, அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. அட்லீஸ்ட் பார்க்குறீங்களே. ஓகே, இப்போ வந்து ஸ்பார்க் ப்ளக் கொடுத்துருக்காங்க, ஸ்பார்க் ப்ளக். ஸோ இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து எப்படின்னா இப்போ வந்து எந்த பொருள் கிடச்சாலும், இப்போ வந்து நான் செவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன், அதனால் நான் வந்து இதுதான் பண்ணேன். அட்லீஸ்ட் அப்போ கடைசியில் ஏதாவது ஒரு பொருள் கிடச்சிருக்காது. ஸோ அப்போனா நம்ம வந்து எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணணும், மறுபடியும் தேடணும். ஸோ அதனாலேயே நான் வந்து எல்லா பொருளையும் அப்படியே நம்மளுக்கு அதாங்க ஸ்டோரேஜ் பிளேஸ். நீங்களும் அந்த பிளேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்ம எப்போவுமே அந்த வழியாக போயிட்டு வருவோம்ல, அதனால நான் வந்து அந்த பிளேஸை வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம கிராணியை பக் பண்ணிட்டோம். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம டே 2ல் இருக்கோம். சில டைம்ஸ் கிராணியை பக் பண்ணும்போது நீங்கள் கை ரொம்ப லூஸாக விட்டீங்க அப்படின்னா
கிராணி கண்டிப்பாக வந்து அடிச்சிடும். ஃபஸ்ட் டைம் வந்து நான் அப்படி லூஸாக விட்டனால என்னை வந்து கிராணி அடிச்சிருச்சு. இதுக்குள்ளே உடன் ஸ்டிக் இருக்குங்க. ஓகே, இன்னும் வெப்பன் கீயை கண்டுபிடிக்கலையா? சரி, ஓகே, போய் வெப்பன் கீலாம் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். புக்கு எங்கே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக்கே காணோமே. புக்கு ஃபஸ்ட்டே தந்துடுவாங்க, புக்கை தான் காணோம். ஓகே, இங்கே ஒரு கேசோலின் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, நம்ம கிச்சன் இன்னும் தேடவே இல்லை. ஸோ போய் கிச்சன் தேடலாம். ஸ்பெஷல் கீ. ஓகே, வாங்க இதை இப்படியே இங்கே போட்டலாம் கீழே. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே அங்கே ஒரு ஷார்ட் கன் பீஸ் இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே ஷார்ட் கன் பீஸ் எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஷார்ட் கன் பீஸை வந்து போடுறோம். நீங்கள் வந்து மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்ருங்க. வார்த்தைக்கு வார்த்தை லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, புக் ஷெல்ஃப்குள்ளே புக்கை அழகாக வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு இன்ஜின் பாட் இருக்குது. பரவாயில்ல, கொடுத்துட்டாங்க. இதுக்குள்ளே நல்லதாக ஒரு பொருள் கிடைக்கணும். ஓகே, எதுவுமே கிடைக்கல. நல்லதாக கிடைக்கணும்னு சொன்னேன், எதுவுமே தராமல் விட்டாங்க. நல்ல பசங்க. ஆனால் என்னங்க, நம்மளுக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்கு எந்த பொருளுமே ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஓகே, எல்லாம் நம்ம லக்கு தான். ஸோ இது இப்போ ஆஞ்சலினா வந்து வரும். நான் அதை நம்ம இப்போ வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மித்த இடத்துலாம் போய் தேடிட்டு வரலாமா? இன்ஜின் பாட்டை போய் வச்சுட்டு வரேன். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போ இங்கே ஒரு இன்ஜின் பாட் இருக்குது, இதை போய் எடுத்துகிட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வீல் கிராங்க்கு முன்னாடியே போய் வச்சிடலாம். நாங்கள் இப்போ செயின் கட்டுற கிடைக்கல, உட்டன் ஸ்டிக்கை பார்த்துட்டு ரஸ்டி பேரில் கீ கிடைக்கல. ஏங்க இப்படி இருக்குது, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ஸ்பார்க் ப்ளக் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஆஞ்சலினா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது வந்து கக்கிறதுக்குள்ளே நான் ஸ்பெஷல் கீயை போய் மேலே வச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நான் போய் ஸ்பெஷல் கீயை வந்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ஆஞ்சலினா கக்க போகுது. எஸ், கக்கிடுச்சு. ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போகலாம். நம்மளுக்கு இப்போல்லாம் ஆஞ்சலினா பார்த்தா பயமே இல்லைங்க. ஸோ கிராணி வந்து நம்மளுக்கு இப்போ தொல்லை கொடுக்காது. நம்ம தான் பக் பண்ணிட்டோமே, அதனால நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே போக வேண்டியதான். நம்ம பாதையில் நம்ம வாட்டுக்கு போக வேண்டியதான். என்ன கிடைக்கிதோ கிடைக்காதோ எனக்கு என்னங்க தெரியும், சொல்லுங்கள். இங்கே ஒரு காக் வீல் இருக்குது. இருங்க, இதை கீழே போட்டு காக் வீலை போய் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வந்து எனக்கு ஒரு அட்லீஸ்ட் வந்து இந்த வீடியோவில் தக்குட்டுக்கு பேசுவாளான்னு கேட்டிங்கன்னா பேசுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன கை சொல்கிறீங்க. நான் இன்னும் கார் எஸ்கேப்பில் இந்த ஒரு இடத்த நான் இன்னும் தேடவே இல்லை. ஓகே, இப்போ வந்து நான் வீல் கிராங்க் எடுக்கிறேன். ஆஞ்சலினா அந்த சைடு போவோம்ல, அப்போ இந்த சைடு நம்ம போயிடலாம். ஓகே, ஆஞ்சலினா அப்படி போயிடுச்சு. இன்னும் இப்படி போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக எனக்கு வந்து பயமே இல்லை. இங்கடா போடுறாது. அப்படியே உள்ளே ஓடிடலாம். எனக்கு அது வருதா இல்லையான்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியாது. அது வருது, ஆஞ்சலினா வருது. ஆஞ்சல் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து ஆஞ்சலினா வந்து வந்துருச்சு. நம்ம எந்த டைரக்ஷனில் போதும் அந்த டைரக்ஷனில் போகுது பாருங்களேன். போகலாமா வேணாம்? அங்கே நிற்கிது பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா? இப்போ போனோம்னா கண்டிப்பாக நம்மளை பிடிச்சிரும். நம்ம உள்ளே இருப்போம். நான் அந்த இடத்த விட்டு இப்படி வெளியே வந்துட்டேன். இன்னொரு அதை செக் பண்ணிட்டு, ஸோ இப்போ நம்ம கார் இடத்த போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில், அப்புறம் ஆஞ்சலினாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து நான் இப்போ வந்திருக்கேன். ஸோ காரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இன்னும் கார் கீயே கிடைக்கலையே. சரி, நம்ம செக் பண்ணுவோம். உள்ள வெப்பன் கீ இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லையே. ஸோ டே ஏண்டா இப்போ இன்னொரு பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் கிடச்சா கூட நான் இப்போ வந்து ஷார்ட் கன்னை உருவாக்கிட்டு இது பண்ணுவேன். இது பண்ணலாம். என்னன்னா வாயில் வர மாட்டேங்குது. இந்த ஷூட் பண்ணலாம். இந்த ஷார்ட் கன் பீஸ் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஓகே, 2 ஷார்ட் கன் பீஸ் இருந்துச்சு. அதை போய் நான் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஷார்ட் கன் பீஸே வந்து வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம போய் டெடியை நான் அப்படியே கீழே கொண்டு வந்துட்டேங்க. ஸோ டெடியை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் ஆஞ்சலினா இடத்துக்கு வந்து நம்ம போயிடலாம். நம்மளுக்கு இன்னும் பாதி இது கிடைக்கவே இல்லைங்க. ஓகே, பரவாயில்ல. நம்ம விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி மாதிரி தேடிட்டே இருப்போம். என்ன கிடைக்குமோ தெரில. இன்னும் நம்மளுக்கு இன்னொரு ஷார்ட் கன் பீஸே கிடைக்கல. நம்ம இன்னும் தேடல, அது வேறு தேடணும். எலிவேட்டர் நம்பரை கூட நம்ம இன்னும் பார்க்கலங்க. இல்லாட்டி அங்கேயாச்சும் போகலாம். தப்பாக எதாவது கொடுத்துட்டேனா?
ஸோ ஓகே இது வந்துருச்சு. அதோட கண்ணை பாருங்களேன் இவ்வளோ ரெட்டாக இருக்குது டெடியை தொட்டேனே. ஏன்னா ஸ்லெண்ட்ரினாவோட அம்மா தானே இது. ஸோ அதனால ரொம்ப கோவமாக இருக்குது. ஸோ அங்கேயே போகுது பாருங்களேன். எங்கள் இந்த கால் தெரியுது அவங்களுக்கு, ஆஞ்சலினாவோட கால். ஸோ இப்படி தான் நிறைய பேர் வந்து ஏமாந்துருவாங்க. இப்படி போகுது, போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போய் தேடலாம்? ஸோ இதுக்குள்ளே கண்டிப்பாக எதாவது கொடுக்கணும். அவங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் நான். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். எலிவேட்டரில் என்ன நம்பருன்னு கூட எனக்கு தெரில. மிலன், சூப்பர். மிலனை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு சேஃப் பிளேஸ் போய் கண்டினியூ பண்ணட்டுமா? சரி ஓகே, சேஃப் பிளேஸ்க்கே போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே ஆஞ்சல் பார்த்துருச்சு, நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நான் சேஃபாக நம்ம மிலனை வந்து அப்படியே கொண்டு வந்துட்டேன். இதுக்குள்ளே நம்மளுக்கு வெப்பன் கீ ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அதுக்குள்ளே நோண்டி பார்க்கலாம். ஆனால் என்ன முடியலையே, தர மாட்டேங்கிறாங்களே. வெப்பன் கீ ப்ளீஸ், வெப்பன் கீ. நான் தான் இப்போ அவங்க பேசுகிறேன். இது என்னடா அதுவும் ஸோ இப்போ வந்து என்னன்னா எங்கள் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு இருந்துச்சு. அதனால வந்து அக்கா போய் ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் தேவையில்லாத ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணிட்டு அப்புறமா இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணா போய் இந்த கிராணி பாருங்களேன் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக எங்கெல்லாம் ஒழிச்சு வைக்க முடியல அவ்வளோ எவ்வளோ மெலனுக்குள்ளெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கு பாருங்களேன் கிராணி. இந்த அதுவும் இல்லாமல் இந்த ஆஞ்சலினா இடத்துல வேற. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எனக்கு தெரியுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு. இப்போ எனக்கு தெரில எந்த பாக்ஸ் எலிவேட்டரில் எதை சூஸ் பண்ணுறதுன்ட்டு. இப்போ நான் டெடி எடுக்கிறேன். இன்னும் வேற என்ன இடத்த நான் வந்து தேடலன்னு எனக்கே தெரில. ஓ மை காட், இன்னும் எலிவேட்டருக்கு போகணும். அதோட கண்ணை மட்டும் பாருங்களேன் எவ்வளோ ரெட்டாக இருக்குன்ட்டு. ஓகே இப்போ நான் எலிவேட்டர் கிட்ட தான் போகணும். ஆனால் நம்பரை தான் எனக்கு தெரில. வெயிட் பண்ணுங்க, நம்பர்லாம் தேடிட்டு வரேன். ஏங்க நான் இப்போதாங்க நோட்டீஸ் பண்ணுறேன் இங்கே ஒரு ஷார்ட் கன் இருக்குன்னு. அக்கா இவ்வளோ தூரமா அதை தான் தேடிட்டு இருக்காங்க. ஓகே இப்போ நான் போய் அந்த ஸ்க்ரூ டிரைவரை போய் திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாக தான் இருக்கும், நல்லதே நடக்கட்டும். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரில என்ன நம்பருன்ட்டு. நம்பரையும் எங்கே வைக்கிறாங்கன்னு தெரில. அட ஷோ, நம்பர் வேற காணோம். நம்பர் எங்க இருக்கும்? இதுக்குள்ள இருக்குமோ? இல்லையே நம்பர். ஷோ பீஸ் ஆஃப் அ பெயிண்டிங்கா? நான் வேற என்னமோ பொருள்னு நினைச்சேன். எங்க நம்பர் எங்கெங்க இருக்கு? நம்பரே ரொம்ப நேரமா காணோம். நம்பரையே வைக்கலையோ? இல்லையே, நான் எல்லா இடத்தையும் தேடிட்டேனே, நம்பரே இல்லையே. அப்பா விழுந்துருச்சு. இப்போ நான் அதை போய் எடுத்துட்டு போறேன். இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்புறமா ஸ்பைடர் எஸ்கேப்லயும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆமா, இதுக்குள்ள ரஸ்டி பேர்லோக்கி. ஓகே ஃபைன். இப்போ நம்பர் தான் கிடைக்கல. அது மட்டும்தான் எனக்கு ஒரு கஷ்டம். நம்பர் எனக்கு தெரிஞ்சு தெரியலையே. ஒருவேளை ஒன்னாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே ஒன் தானே நம்மளுக்கு வரும். ஆனால் எதையுமே நம்ம சீரியஸாக எடுக்காமல் போனேன்னா கொஞ்சம் கஷ்டமாகி போயிடும். ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா கன்னை லோட் பண்ணிட்டு வாட்சிலைசே போய் கீழே ஒரு சாக்கடை மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல போய் சுட போகிறேன். சுட்டுட்டு இப்போ நம்மளுக்கு இது கிடச்சிரும். செயின் காட்டுறது காணும், இல்லாட்டி எஸ்கேப் பண்ணலாம். ஓகே விடுங்க. ஸோ இப்போ வாங்க ஷூட் பண்ணலாம். வெப்பன்கே இல்லாமல் இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஷூட் பண்ணியாச்சு. உடன் ஸ்டிக் எடுத்துட்டு போகலாம். என்னங்க இது? எங்கங்க அந்த கோடை வச்சிருக்காங்க? எப்பவுமே கிடைக்கும், இங்கேயும் இல்லை, கிடைக்கிற இடத்துலையும் இல்லை, இங்கேயும் இல்லை. பார்த்தீங்கன்னா சரி இங்கேயும் இல்லை, இருங்க. இங்கேயும் இல்லை. எங்கேயும் இல்லைன்னா நான் எங்கே போகிறது? இந்த வீடு முழுக்க தேடணுமா இப்போ இந்த கோடுக்காண்டி? ஷோ இந்த கோடையே காணோங்க. அப்போ நம்மள ஏதோ ஒரு கெஸ் பண்ணினா. ஆனால்
மறுபடியும் வரத்துக்குள்ள கிராணி நம்மளை அடிச்சிருச்சுன்னா அது ஒன்று வேற இருக்கு. பக் பண்ண முடியலனா ஓகே ஓகே. இங்கே எதுவும் இல்லை. ஆனால் எங்கெங்க வச்சு தொலைஞ்சிருக்காங்க இதை? ஒன்றும் புரியலங்க, எனக்கு சத்தியமாக புரியல. எங்கே வச்சிருப்பாங்க? கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்லை. இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவருக்குள்ளே போய் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம வேற இப்போ பார்க்கணுமே. சரி ஓகே, நான் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஸ்க்ரூ டிரைவரையும் வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ 3 பொருளை உள்ளே போடணுமா? உள்ளே போ. உள்ளே போயிடுச்சு. நீ இப்போ உள்ளே போ. உள்ளே போயிடுச்சு. இப்போ நீ உள்ளே போ. இந்த ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ டிரைவர் அதுக்குள்ளே போய் போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம வேணால் எலிவேட்டரில் போய் ட்ரை பண்ணலாம். ஏன் தெரியுமா கைஸ், எலிவேட்டரில் எனக்கே நம்பர் தரல. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஆஞ்சல் அப்படியே போயிரு பார்ப்போம். இப்படி நிற்காத ப்ளீஸ், இப்படி போவாத, எனக்காண்டி போவாத ப்ளீஸ் ஆஞ்சல். ஆஞ்சல் ஆஞ்சல் கேட்க மாட்டல்ல? எங்க அது அங்கே நிற்குதுங்க, பார்த்தா தெரில. எங்க போயிடுச்சுக்க நம்ம ஆஞ்சலினா, நம்ம எவ்வளோ மனசை புரிஞ்சுக்கிட்டு போயிடுச்சு. எவ்வளோ நல்ல பையா இருக்குது, கிராணி மாதிரியா இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். பாட்லாக்கி சூப்பர். ஓகே, நான் அப்போ இப்படியே போயிடுறேன். எனக்கு இப்போ ஒன்றே ஒன்று தான், கோடு தான் எனக்கு இப்போ தெரியணும். அது மட்டும்தான் அந்த மக்கள்கிட்டேருந்து, அதாவது இந்த கேம் உருவாக்குனவங்க கிட்டேருந்து நான் கேட்குறேன். இங்கே ஒரு மீட் இருக்கு, இதுக்காண்டே நான் இப்போ வரணும். ஆஞ்சலினா எப்பங்க இந்த ஆஞ்சல் வரும்? எங்க போதுங்க? ஐயோ, ஓ நம்மள பாத்துருச்சா? வருது வருது. ஓகே, நம்ம வாட்டுக்கு இப்படியே போயிடலாம். இப்போ நம்மளுக்கு பேட்லாக்கி கிடச்சிச்சு. நம்ம அப்பனா அந்த எனக்கு தெரிஞ்ச அப்போ அந்த எலிவேட்டரில் என்ன இருக்கும்? கார் கீ வேணா இருக்கலாம். கார் கீ தான் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ரெஞ்ச் கூட இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த எஸ்கேப் பண்ணோம், டோர் எஸ்கேப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? ஹேமரும் இதுவும் வேணும், மாஸ்டர் கீயும் வேணும். மாஸ்டர் கீ எப்பவுமே கிடச்சிரும், இன்னைக்கு கிடைக்கல. சரி, நம்ம வாட்டுக்கு இப்போ போய் எலிவேட்டரில் ட்ரை பண்ண போகிறோம். என்ன நடக்க போதோ தெரில. அதுக்கு முன்னாடி எல்லா பொருளையும் போட்டுட்டு அப்புறமா எலிவேட்டருக்குள்ளே போகலாம். என்னங்க நம்பர் வச்சுருப்பாங்க, ஒன்றும் புரியல. இப்போ நம்ம போய் அந்த மீட்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தான் ஸ்பெஷல் கீயை வச்சு ஓப்பன் பண்ணிட்டோமே. உடன் ஸ்டிக் எடுத்துகிட்டு போவோம் ஃபஸ்ட்டு. உடன் ஸ்டிக்கை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு செயின் கட்டரும் இல்லை. இதை ஆஞ்சலினா உன்னோட குழந்தையோட பொம்மையை நான் எடுத்துட்டேனே. எங்க இப்போ இந்த சைட்லேருந்து தாங்க அது இருக்கு. இப்போ நம்ம வாட்டுக்கு ஓடி இருக்கலாம். எங்க இருக்கேன்? அந்த கண்ணு ரெட்டா இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ரெட்டால ஐயோ ஓகே, இதை வர வைப்போம். ஏங்க அட என்னங்க இது, எனக்கு வேற போறதுக்கு பயமா இருக்கு. சரி ஓகே, நான் போயிட்டு கண்டினியூ பண்றேன். இப்போ சேஃபா நான் வந்து இதை கீழே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ வந்துக்கிட்டேன் லிஃப்ட்டுக்குள்ள. என்ன போதோ தெரில, என்ன நம்பரோ தெரிலங்க, எங்கேயோ வச்சிட்டாங்க. சரி, நம்ம நம்பர் 1 வேணா தந்து பார்க்கலாம் என்னவோ. ஓப்போ, எப்படியும் நம்பர் 1 ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ரெஞ்ச் ஹேண்டில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரெஞ்ச் ஹேண்டில் கண்டிப்பாக ஹேமர் இருக்கணும். ஹேமர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம தப்பிச்சோங்க. பார்த்துருச்சு. நான் திறக்க மாட்டேன் போ. திறக்க மாட்டேன் போ. ஆஞ்சலினா என்னை வந்து கோவப்படுத்தாத, போன்ட்டேன் உன்னைய. ஓய்
என்னங்க இது? நம்ம மீட்டு வேற போய் எடுத்துட்டு வரணுமே. நான் இப்படியே போறேன், அதை ட்ரிக் பண்ணாம நான் இன்னைக்கு விட மாட்டேன். ஓகே, இப்ப நம்ம உடன் ஸ்டிக்கை வந்து எடுத்து இங்க வச்சிடலாம். ஓகே, இப்ப வந்து வாங்க அப்படியே. இந்த ஆஞ்சலினா வேற எங்க இருக்குன்னு தெரியல. இங்க இருந்துச்சுன்னா நம்மளை வந்து கடிச்சிருமே. ஓகே, நான் அதை எப்படியாவது இந்த சைடு வர வச்சு அப்புறம் அங்கே கொண்டு போயிட்டு சேஃப் பிளேஸ் கொண்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் தான் வேணும். என்ன பண்ணுறது, கார் கீ இன்னும் கிடைக்கல. ஐயோ, அது என்ன மழையா? இல்லை இல்லை, எப்படி இந்த கேமில் மழை வரும்? அதுவும் இந்த வீட்டுக்குள்ளே. இந்த வீடு தான் சாத்தான் பிடிச்ச வீடாச்சு, எப்படி வரும்? சரி, ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே போய் பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து நல்ல பொருளாக ஒரு ஹேமர் கிடைச்சா நல்லா இருக்கும். ஹேமர் ப்ளீஸ், ஹேமர் 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 ஹேமர். இந்த கிராணி பாருங்களேன், எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக பிளான் போட்டு திட்டம் போட்டு பண்ணிடுச்சு. ஹேமர் தான். ஆனால் நம்ம ஒரே நேரத்துலேயே எல்லாத்தையும் பொருளை கண்டுபிடிச்சி போயிடுறோம். அதுதான் இந்த டக்கு இஃப்ரா இவங்களோட சக்தி. பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போய் இது உடச்சிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மேலேயும் நான் கட்டிங் பிளேஸ் வச்சிருந்தேன், அது மேலே என்ன இருந்துச்சு நான் பார்க்கல. அது வேற போய் பார்க்கணும். ஓகே, நம்மளுக்கு எதுக்கு இவ்வளோ வரிஸ்? போய் பார்ப்போம். ஓகே, எல்லாம் விழுது. நீ மட்டும்தான் விழுவ மாட்டேங்கிற. எப்போவுமே விழுவ மாட்டேங்குதுங்க. பேர்ட் சீடுக்குள்ளே என்ன இருந்துச்சு? ரிமோட் கண்ட்ரோல். ஓகே, ரிமோட் கண்ட்ரோலை வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து நான் அதை கீழே போட்டுறேன் ரிமோட் கண்ட்ரோலை. ஓகேவா? ஸோ என்னங்க அது? ரிமோட் கண்ட்ரோலை வந்து நான் கீழே போட்டுறேன். கீழே போட்டதுக்கப்புறம் நம்ம போய் ஹேமரை மேலே எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த இதுக்குள்ளே என்ன இருக்க போகுது? ஒரு பெப்பர் ஸ்ப்ரே தான் இருக்கும். அது அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஹேமரை கொண்டு வந்துட்டேன். இது எவ்வளோ நிமிஷம் வீடியோன்னு எனக்கு வேறு தெரியலையே. ஓகே, வாங்க இதை போய் கீழே வச்சுட்டு இது எடுத்துகிட்டு போகலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? சேஃப் கீ இருக்குது. ஓகே, போய் பார்ப்போம் சேஃப் கீக்குள்ளே என்ன இருக்குன்னு. எனக்கா தெரியுங்க சேஃப் கீக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னு. ஓகே, மாஸ்டர் கீ கிடைக்கவே இல்லை. ஒரு வேளை அதுக்குள்ளே மாஸ்டர் கீ இருந்துச்சுன்னா இந்நேரம் எஸ்கேப் பண்ணலாமே. எல்லாம் நம்ம விதி. ஆனா நீங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு பிரோஜனமா நான் ஏதாவது ஒரு எஸ்கேப்பை வந்து உங்களுக்காண்டி பண்ணிடுறேன். நீங்க கவலையே போடாதீங்க. இப்ப ஹேமரையும் நம்ம தூக்கி கீழே போட்டுடலாம். ஓ மை காட், வாய் செத்து போயிட்டோமே. இப்படி செத்து போயிட்டோமே. இப்ப கிராணிய வேற பக் பண்ணுமே. ஷோ. ஓகே கைஸ், நான் கிராணியை பக் பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம கிராணியை பக் பண்ணியாச்சு. செத்து போயிட்டோம் அப்படி. பரவாயில்ல. ஆனால் எல்லா பொருளையும் கீழே போட்டு தானே செத்து போனோம். பரவாயில்ல, மாஸ்டர் கீ இன்னும் கிடைக்கலையே. சரி, இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஏங்க செயின் கட்டுருங்க, இதுக்குள்ளே இருக்குங்க. இப்போ எஸ்கேப் பண்ணிடலாமே. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமே. கார் கீ. சரி, கார் கீக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமே. எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம், கவலைப்படாதீங்க. நான் சொன்னேன்ல இன்னைக்கு ஏதாவது ப்ரோஜனம். மாஸ்டர் கீ நான் அப்பவே சொன்னேன்ல இன்னைக்கு ப்ரோஜனமா ஏதாவது ஒரு எஸ்கேப் பண்ணிடுவேன்னு. நம்புனீங்களா இல்லை நம்பலீங்கன்னு கேட்டேன். இப்போ வந்து நம்ம டோர் எஸ்கேப் வந்து பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணியிருக்கேன். பாய் கிராணி, உன் வீட்டை விட்டு நான் தப்பிச்சு போயிட்டேன். நான் தப்பிக்க மாட்டேன்னு நினச்சியா? நல்லா யாரு தெரியுமா? நல்லா யாரு தெரியுமா? ஓமா. சரி, ஓகே, கிராணி வந்து பிடிச்சிருச்சு மறுபடியும். அப்போனா மறுபடியும் நம்ம போய் மாட்டிக்கணும். சரி கைஸ், நான் இப்போ அக்காவை கூப்பிடுறேன் பை சொல்றதுக்கு. நானும் என் பங்குக்கு பை சொல்லிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். சரி, எதுக்கு அக்கா? நானே சொல்லிட்டேனே. பாய்.